வணக்கம் மக்களே, மக்களுக்கு மக்களே. மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனி தொடர்ந்து மழைக்காலம் தான். இந்த மழை காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள். அதுலேயும் இந்த நெஞ்சு சளி, இருமல் இது அடிக்கடி குழந்தைகளுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அடிக்கடி ஆன்டிபயோட்டிக் வாங்கி கொடுக்க முடியாது. இருமல் சிறப்பெல்லாம் இன்றைக்கி நம்மளை ரொம்ப பயமுறுத்துது. இப்போ தான் ஒரு 3 நாள் தொடர்ந்து ஃபீவர் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மருந்து வாங்கி கொடுத்துருப்போம், அப்பாடா கொஞ்சம் குணமாயிருச்சு குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் மூச்சு விட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு அடுத்தது லொக்குன்னு குழந்தைங்க இருமிட்டு வந்து முன்னாடி நிற்பாங்க. பெரியவங்களும் வந்து இருமிட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும். எவ்வளோ மருந்து தான் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறது? வயிறு புண்ணாக போயிடும்ல. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காகவே நம்ம தாத்தா பாட்டி கைவசம் நிறைய மூலிகைகளை வச்சுருப்பாங்க தெரியுமா? நிறைய கை வைத்தியம் வைப்பாங்க. அப்படியே சட்டுன்னு காணாமல் போயிடும். எப்படி வந்துச்சு எப்படி போச்சுதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்மூத்தாக நம்மளை கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம மதிக்கவே மாட்டோம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன். அந்த மருந்துகள்லேருந்து, அந்த மூலிகைகள்லேருந்து தான் இன்றைக்கி நம்மளுக்கு பெரும்பாலும் இருமல் மருந்தை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மருந்துலேருந்து இன்றைக்கி பயங்கர கிருமி நாசினிகள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யும்போது நம்மளுக்கு நிறைய தெரிய வரும். நிறைய படிக்கும்போது நம்மளுக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிய வரும். ஆடாதோட அருகில் இருக்க பாடாத நாக்கும் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் போகிற போக்கில் ஒரு பழமொழி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை நம்ம கப்புன்னு பிடிச்சி வச்சுக்கணும். அந்த பழமொழியில் அவ்வளவு அறிவியல் உண்மைகள் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கான மூலிகைகள்னே நம்மளுடைய நிறைய சித்த மருத்துவ நூல்கள் வந்து எழுதி வச்சிருக்கு. அந்த குழந்தைக்கான மூலிகை என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆடாதோடையுடைய சிறப்பை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆடாதோடையை கண்டால் பாடாத நாவும் பாடுமே அப்படிம்பாங்க. அதாவது தொண்டைக்கு வந்து ரொம்ப இதம் கெடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆடாதோடை. ஆடாதோடை பெயருக்கான ஒரு காரணம் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆடு தொடா அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் பெயராக இருந்ததுதான். ஏன்னா ஆடு வந்து இந்த ஆடாதோடாவை சாப்பிடாதான் தொடாதான். அதனால இது ஆடு தொடா அப்படிங்கிற பெயர் தான் முதல்ல இருந்திருக்கு. அதற்கு அப்புறம் தான் அந்த பெயர் மருவி ஆடாதோடை அப்படிங்கிற பெயரெல்லாம் இதுக்கு வந்து வந்திருக்கு. இந்த ஆடாதோடை அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மழைக்காலம் இல்லையா? இந்த மழை காலத்தில் கொசு வந்து பல்கி பெருகி வந்திருக்கும். வீட்டில் நம்மளுக்கு எவ்வளவு கொசுவர்த்தி பற்றி வச்சாலும் எவ்வளவு லிக்விட் வச்சாலும் கொசுவை வந்து விரட்டவே முடியாதுங்கிற அளவுக்கு கொசு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் இந்த கொசு கூடவே இந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர். இந்த டெங்கு ஃபீவரால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் உடம்புல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இரத்த தட்டுகள் இருக்குல்ல, இந்த பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிடும். இந்த அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும். அதனால அதனுடைய அளவு வந்து நம்ம அதிகரிக்கணும். ஆனால் இந்த அளவை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பாட்டி பண்ணுற அந்த கை வைத்தியம் என்ன தெரியுமா? இந்த 2 ஆடாதோட இலையை பறிச்சுட்டு வருவாங்க. பறிச்சுட்டு வந்து அதை நல்லா மசிய அரைச்சி அதை ஒரு சொட்டு தேனில் கலந்து அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டா போதும். இந்த இரத்த தட்டுக்களினுடைய அளவு அந்த அளவுக்கு அதிகரிக்கும். இந்த ஆடாதோடைக்கு அந்த மகத்துவம் உண்டு. இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரத்தப்போக்கு அதிகமாக போகும் பாருங்க. அந்த இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துகிற ஒரு தன்மை வந்து இந்த ஆடாதோடைக்கு உண்டு. பெண்களுக்கு வந்து ஒரு ரெகுலராக மாதவிடாய் வரலன்னா கூட எதையாவது பண்ணி அந்த மாதவிடாயோ வர வச்சிருவாங்க. ஒரு எள்ளு இடிச்சு கொடுத்தோ இல்லைன்னா பப்பாளி கொடுத்தோ ஏதாவது ஒன்று கொடுத்து எப்படியாவது அந்த மாதவிடாயை வர வச்சிடணும் அப்படிங்கிற முயற்சியில் பெரும்பாலானவங்க வெற்றி அடைவாங்க. ஆனால் அதிகப்படியான இரத்தப்போக்கு சில பேருக்கு போகும். அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப தவிச்சு போவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆடாதோடையை பறிச்சுட்டு வந்து ஒரு 3 இலையை எடுத்து அதை நல்ல மசிய அரைச்சி நல்லெண்ணெய் இருக்கு பாருங்க, அந்த நல்லெண்ணெயில் குழப்பி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான இரத்தப்போக்கு அப்படிங்கிறது நிறுத்தப்படுமா. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அதாவது நம்ம அலோபதியில் பயன்படுத்துகிற இன்னைக்கு சளி, இருமல் இதுக்கு வந்து நம்ம குடிக்கிற அந்த சிறப்பு இருக்குது பாருங்கள், அந்த சிறப்புக்கு வந்து புரோம்பெக்சைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அந்த புரோம்பெக்சைனே எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆடாதோடையில் இருக்கக்கூடிய வேசிசைன் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருந்து தான் இந்த புரோம்பெக்சைன் அப்படிங்கிறதையே பிரித்து எடுக்கிறாங்க. அப்போது நம்ம இருமலுக்கான அந்த சிறப்பு குடிக்கிறோம் இல்லையா, அந்த டானிக் குடிக்கிறோம் இல்லையா, அதையே இந்த ஆடாதோடையிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த ஆடாதோடை அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு நிவாரணத்தை நேரடியாகவே நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆடாதோடை அப்படிங்கிறது வந்து எல்லா சமயத்திலையும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கிடைக்கிறப்போ இந்த ஆடாதோடை இலையை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் வெந்நீல கலந்து, இப்போ நம்ம வந்து பெப்பர் வெந்நீல கலந்து குடிக்கிறது இல்லையா, சுக்கு பொடி வெந்நீல கலந்து நம்ம குடிக்கிறது இல்லையா, அதே மாதிரி இந்த ஆடாதோடை பொடியையும் நம்ம வந்து
கலந்து குடிக்கலாம். நமக்கு இருமலுக்கு, நெஞ்சு சளிக்கு இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து என்ன அப்படின்னா இந்த ஆடாதோடை. இந்த ஆடாதோடை அப்படிங்கிறது இந்த தசை வீக்கம் இருக்கு பாருங்க, அந்த தசை வீக்கம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இதை 10 போட்டோம் அப்படின்னாலும் அந்த தசை வீக்கம் குறையும் அப்படின்னும் நம்ம ஊர்ப்புறங்களில் சொல்லுவாங்க. ஊர்ப்புறங்களில் இன்னமும் இந்த தசை வீக்கத்துக்கெல்லாம் இந்த ஆடாதோடை இலையை வந்து பறித்து ஒத்தடம் கொடுப்பாங்க, வறுத்து உப்பு கல்லோட சேர்த்து வச்சு இந்த ஆடாதோடையை வறுப்பாங்க. ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. அதில் இந்த ஆடாதோட இலையும் போட்டு நல்ல துணியில் அந்த சூடு பறக்க அந்த உப்பை கட்டி நம்மளுக்கு எங்கெல்லாம் வீக்கம் இருக்கோ, குறிப்பாக இந்த மூட்டுகள்லாம் வரும் பாருங்க அந்த வீக்கம், அந்த வீக்கத்துலலாம் நம்ம ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீக்கம் இருந்த இடமே தெரியாமல் நமக்கு போகும். மூட்டு வலியிலலாம் பயங்கரமாக பெரியவங்களுக்கு வீங்கிடும். ரொம்ப பாவமாக இருக்கும். நடக்க முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது. அவங்களால ரொம்ப ஒரு பாதிப்புக்கு உள்ளாவாங்க, ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க. அவங்களுக்கு இந்த ஆடாதொடை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி தயவு செய்து இந்த ஆடாதொடவை கிடைக்கல அப்படின்னாலும் கிடைக்கிற சமயத்தில் எடுத்து காய வச்சு பொடியாக்கி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னொன்று குழந்தைகளுக்கான மூலிகை அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலான வீடுகளில் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். மெயினாக அதை வந்து வளர்க்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து விஷக்கிருமிகள் வந்து அண்டாது, வீட்டுக்குள்ளே வராது இந்த கற்பூரவள்ளி இருக்கிற இடங்கள்ல. இந்த கற்பூரவள்ளியை அதனுடைய மணத்துக்காக, அதாவது எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு மூலிகை வாசனை அப்படிங்கிறது இந்த கற்பூரவள்ளியை கையில் வச்சு கசக்கி நம்ம எடுக்கும்போது நல்லா உணர முடியும். இந்த கற்பூரவள்ளியை கற்பூரவல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வள்ளிக்கு வந்து விரைவு அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. நோயை விரைந்தோட செய்வது அப்படிங்கிற ஒரு பொருளில் கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓமவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை கசக்கி மணந்து பார்த்தீங்கன்னா கற்பூர வாசனை மட்டும் இல்லாமல் ஓமத்தோட வாசனை கூட இந்த கற்பூரவள்ளியிலேருந்து வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கிராமப்புறங்களில் போய் பார்த்தீங்கன்னா நரம்பு பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கற்பூரவள்ளி எடுத்து பாருங்க, அங்கங்கே நரம்பு அப்படியே தெரிச்சு ஓடும். இயற்கையே சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தரும். என்ன அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் உனக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதுனுடைய அறிகுறியாக கூட இது இருக்கலாம். என்னுடைய கெஸ்ஸிங் தான், பட் அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கும்போது தான் தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. ஆனால் இது குழந்தைகளுக்கான மூலிகை, குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பல நோய்கள் வந்து குணமாகும் அப்படின்னு நம்முடைய தேரையர் காப்பியம் வந்து இதை பற்றி சொல்லுது. கற்பூரவள்ளியின் கலரிலை நாற்பாலை நோய்களும் நாசமாய் அகலுமே அப்படின்னு நம்முடைய தேரையர் காப்பியம் இந்த கற்பூரவள்ளி குழந்தைகளுக்கான மூலிகை அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிடுது. குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் இந்த கற்பூரவள்ளியை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் அதிகப்படியான ஆன்டிபயாட்டிக் நம்மளால் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போது பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளியை ஒரு 4 இலை எடுத்து அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு இந்த கற்பூரவள்ளியை ஒரு 4 இலை எடுத்து அதில் போட்டு அப்படியே வதக்கிட்டு அதை அப்படியே ஒரு அந்த குட்டியாக ஒரு கல், இடிக்கிற கல் நம்ம வாங்கி வச்சிருப்போம்ல, அந்த கல்லில் போட்டு இடித்து அதை சாறு பிழிஞ்சி குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக், பெஸ்ட் ஆன்டிபயாட்டிக். நம்ம வந்து ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லாமல் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு நெஞ்சில் சளி முட்டி நிற்கும் இந்த சமயத்துலலாம். அப்போது இந்த கற்பூரவள்ளி இலை இருக்குது பாருங்கள், ஒரு 4-5 எடையை எடுத்து அப்படியே நெருப்பில் வாட்டிட்டு அப்படியே நெஞ்சில் ஒத்தடமாக வச்சு கொடுங்க. அந்த நெஞ்சு சளி அப்படியே கரைஞ்சு போகும். இது மட்டும் இல்லாமல் இந்த சளி தொந்தரவு அதிகமாகும் போது என்ன ஆகும் தெரியுமா, குழந்தைங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அவங்களால சரியாக மலம் கழிக்க முடியாது. அந்த மாதிரியான சமயங்களில் இந்த கற்பூரவள்ளி இலையை எடுத்து நல்லா அந்த இடி உரலில் வச்சு இடித்து அந்த சாறை எடுத்து வச்சிடணும். சாறை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அடுப்பில் இரும்பு கத்தி இருக்கும் பாருங்கள், அந்த இரும்பு கத்தி எடுத்து அந்த கத்தியை 2 பக்கமும் நல்லா சூடு பண்ணி வாட்டிட்டு இந்த சாறை அந்த கத்தியில் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அந்த சூடு போதும். அந்த சூட்டில் வந்து அந்த கஷாயத்தை எடுத்து குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற கழிவு எல்லாமே அடிச்சுட்டு வெளியே வரும். ஒரு சிறந்த மலமிழைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் வந்து சுரக்கலை அப்படின்னாலும் இந்த கற்பூரவள்ளியை சாப்பிட கொடுப்பாங்க. தாய்மார்களுக்கு நல்ல தாய்ப்பால் சுரக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொண்டையில் கிச் கிச் கரக்கரை அப்படிங்கிறதெல்லாம் இந்த சமயத்தில் தான் வரும். அப்போது இந்த பெரிய குழந்தைகளுக்கு இந்த கற்பூரவள்ளி இலையை எடுத்து மென்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த தொண்டையில் இருக்கிற கரகரை கிச்சு கிச்சு அப்படிலாம் பறந்து போயிடும். இது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பு,
ஒரு ஏலக்காய், ஒரு 4 கற்பூரவள்ளி இலையை எடுத்து நல்ல வெந்நீரில் போட்டு காய்ச்சி நல்ல தேன், நல்ல சுத்தமான தேன் எடுத்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து அந்த கஷாயத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் தேனை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வறட்டு இருமல், அந்த தொண்டையில் இருக்கிற இருமல் அப்படி கப்புன்னு அடங்கிடும். இதெல்லாம் பாட்டிகள் நம்முடைய முன்னோர்கள் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அது நல்ல நோய் நிவாரணியாக இருக்கிறதையும் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல விதத்தில் இந்த ஆடாதோடையும் சரி, இந்த கற்பூரவள்ளியும் நமக்கு இந்த மழை காலங்களில் உதவக்கூடிய சிறந்த மூலிகைகள் அப்படின்னு நம்ம பாட்டி தாத்தால நமக்கு சொல்லி தந்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரவள்ளியில் இருக்கக்கூடிய இந்த பீசைமீன் அப்படிங்கிற இந்த எண்ணெயிலிருந்து எடுக்கக்கூடிய தைமால் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு சிறந்த நோய் கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இன்றைக்கி பல பற்பசைகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆடாதோடையை வந்து காசநோய் ஆராய்ச்சியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு இந்த 2 மூலிகைகளும் நமக்கு இந்த மழை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஆடாதோடை அந்த செடியையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் நட்டு வைங்க. ரொம்ப பெரிய இடமெல்லாம் எடுக்காது, ஒரு 2க்கு 2 அப்படிங்கிற இடம் கூட இந்த ஆடாதோட செடியை வளர்க்குறதுக்கு நமக்கு எடுக்காது. சின்ன இடம் இருந்தாலே போதும், இந்த ஆடாதோட செடி வளர்ந்து வந்துடும். அதுலேயும் இந்த கற்பூரவள்ளி இருக்குது பாருங்க, அல்டிமேட். அது ஒரு சின்ன தண்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு தொட்டியில் நீங்கள் நட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, படர்ந்து அப்படியே வளர்ந்து வரும். எல்லா சமயத்துலேயும் குழந்தைங்களை வந்து சட்டுன்னு ஒரு நோயிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நமக்கு பேருதவி பண்ணும். பேருதவி ஒரு சித்த மருத்துவர் நம்ம பக்கத்திலேயே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை இந்த கற்பூரவள்ளி அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வளர்க்க பாருங்க. நன்றி, வணக்கம்.